சுபத்ராவோட மருமகளா நீ? ரொம்ப நல்லதா போச்சு. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உன் தங்கச்சி எவ்வளவு பெரிய காரியத்தை மறைச்சிருக்கா தெரியுமா உனக்கு? எனக்கும் இந்த விஷயம் தெரியும் டாக்டர். உன் தங்கச்சி கன்சீவா இருக்கிற விஷயம் உனக்கும் தெரியுமா? தெரிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அப்ப நீயும் சேர்ந்து சுபத்ராவை ஏமாத்துற, அப்படிதானே? ஐயோ இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி பண்றீங்க. சுபத்ராவை சீட் பண்றீங்க. டாக்டர், இத நான் சும்மா விட மாட்டேன். ஏய் ப்ளீஸ் எந்திரி முதல்ல. சொன்னா கேளு. வெளியே தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிரும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். நீ உன் தங்கச்சியோட வாழ்க்கைய பத்தி யோசிக்கிற, சுபத்ராவை பத்தியும் இவளுக்கு தாலி கட்ட போற அசோக பத்தியும் யோசிச்சியா? டாக்டர், நாங்க எல்லாரையும் யோசிச்சதுனாலதான் இந்த விஷயம் இப்போதைக்கு வெளியே தெரிய வேண்டாம்னு நினைச்சிருக்கோம். டாக்டர், உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? உங்களுக்கு முழு விஷயமும் தெரியாது. என்னால சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லவும் முடியாது. ஐயோ கொஞ்சம் டாக்டர், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். என் தங்கச்சி அசோகையும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்தலாம் இல்ல. சுபத்ரா அத்தைக்கு எந்த விதமான கெடுதலும் நாங்க பண்ணவும் மாட்டோம். அவங்க மேல எங்களுக்கு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். இவளை பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே. ஐயோ டாக்டர், என் தங்கச்சி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணெல்லாம் இல்ல. அவ ரொம்ப நல்லவ டாக்டர். இவன் நல்லவளா? இந்த நல்லவளோட லட்சணம் என்னன்னு வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியட்டும். சிவானி, இந்த அண்ணா உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தா ஐ அம் சோ சாரி மா. என்ன ப்ரோ நீ? நான் ஜாலியா கேம் விளையாட ஃபோன் கொடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பாத்துக்கிட்ட. நீ சூப்பர் ப்ரோ. தேங்க் யூ மா. அதோ அம்மா வந்துட்டாங்க. இந்த ப்ரோ. விஷால் மட்டும் ஏதாவது பண்ணி இத ஸ்டாப் பண்ணலனா இன்னும் என்ன நடந்திருக்கும்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஏய், அதான் டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படியே மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. மா, நான் நார்மலா தாமா இருக்கேன். நீ ஏன் ஏதாவது சொல்லாதம்மா. நானா சொல்றேனா? போ, உன் மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு, அப்ப தெரியும். ஏற்கனவே அந்த இசையால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இதுல அந்த டாக்டர் வேற அது இதுன்னு சொல்லி வயித்துல புளிய கரைச்சிட்டு இருக்காங்க. மா, உன்னால அக்காவை எதுவுமே சொல்லாம இருக்க முடியாதா? முடியாதுடி. உன் அக்கா லட்சணம் தெரிஞ்சுதான் சுபத்ரா சம்பந்தியா அவகிட்ட சத்தியம் வாங்கினாங்க. மா, என்ன சொன்ன? அத்தை அக்கா கிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்களா? எதுக்குமா? வேற எதுக்கு? உனக்கும் அசோக்குக்கும் நடக்க போற கல்யாணத்துல அவளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சத்தியம் கேட்டாங்க. அவ என்னதான் சத்தியம் பண்ணாலும் எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடி. மா, நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன வர்ஷினி? இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு அத்தை கிட்ட ப்ராமிஸ் பண்ணியா? ஆமா, பண்ண. அக்கா, ஸ்ரீஜா அத்தை கிட்ட அதை இதன்னு பேசி அவங்கள ஃபுல்லா குழப்பி விட்டுருக்கா. அவங்களும் வேற வழியே இல்லாம என்கிட்ட சத்தியம் கேட்டாங்க. நானும் அவங்க நம்பி அதை உண்மைன்னு நினைப்பாங்கன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஐயோ அக்கா, இந்த கல்யாணத்துல உன்னால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் ஸ்ரீஜா இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கா. இது ரொம்ப சிக்கல்கா. என்ன சொல்ற வர்ஷினி? அத்தை கிட்ட நீ சத்தியம் பண்ணிருக்க, அந்த மாதிரி ஒரு சத்தியத்தை பண்ணிட்டு
அதுக்கப்புறமும் நீ ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா அத்தை நிச்சயமா உன்னை வெளியே அனுப்பிடுவாங்க. நான் சொல்றத கேளுக்கா, இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஐயோ வர்ஷினி, கொஞ்சம் அமைதியா இரு. ஸ்ரீஜாலாம் ஒரு ஆளா? அவ பண்ற பிளாக்மெயிலுக்கு எல்லாம் நீ பயந்துட்டு இருக்க? இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அக்கா, நான் உனக்காக தான் பேசுறேன். இந்த வாழ்க்கை நீ எனக்கு போட்ட பிச்சை வர்ஷினி. நியாயமா நீயும் ராகவும் வாழ வேண்டிய வாழ்க்கை என்னால கெட்டு போச்சு. இத சரி பண்ணி நீயும் ராகவும் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்றத பாக்குறத விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அப்படியே ஏதாவது பிரச்சனை நடந்து அத்தை என்ன வெளியே அமிச்சா கூட எனக்கு பரவாயில்ல. எனக்கு நீயும் ராகவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதா? நீ போய் நிம்மதியா தூங்கு. இதெல்லாம் நீ யோசிக்க கூடாது. அக்கா, இது பாரு, நான் தான் சொல்றேன்ல, போ. இசை, நீ எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிக்கிற, இருந்தாலும் எல்லார் மேலயும் அன்பு செலுத்துற. சான்ஸே இல்லை இசை. யூ ஆர் ரியலி கிரேட்.